Hi guys, welcome back to my channel. நீங்க இப்போதான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம மணிலால இருக்கிற எஸ்எம் சூப்பர் மார்க்கெட்க்கு grocery ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். இந்த எஸ்எம் சூப்பர் மார்க்கெட் பிலிப்பைன்ஸ்ல ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப்பர் மார்க்கெட் அண்ட் இது வந்து எஸ்எம் மெகா மால்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுட் கோர்ட்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம கிராசரி ஷாப்பிங்க்கு போகலாம். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு டெய்லி யூஸ்க்கு தேவையான கிராசரிஸ் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இங்கே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பேக்டாக தான் வச்சுருந்தாங்க. அண்ட் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்துலாம் நம்ம வாங்க முடியாது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி பேக்டாக தான் இருந்தது. இங்கே நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கோஸு, கேரட் பீன்ஸு, கத்திரிக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸுமே அவைலபிளாக இருந்தது. பட் இங்கே கிடைக்காத மூணு விஷயம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய். இது மூணுமே நான் இந்த எஸ்எம் சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கல. அண்ட் இந்த ஊர்லேயே வந்து அது ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. இந்த சைடு நம்மளுக்கு மீன் எல்லாமே வந்து மசாலா தடவி ரெடி டு குக் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். நம்ம என்னதான் இந்த ரெடி டு குக் மீட் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சமைச்சாலும் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மீன் வாங்கி சமைக்கிறதோட டேஸ்ட் வந்து இதில் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. இந்த சைடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான். இது எல்லாமே ரெடி டு குக் தான். மசாலா தடவி வச்சுருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து பீஃப், சிக்கன் எல்லாமே ரெடி டு குக்கில் அவைலபிளாக இருந்தது. இங்கே பாருங்க நம்மளுக்கு மீன், எறா அந்த மாதிரிலாம் வந்து இங்கே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் விற்கிறாங்க. எல்லாமே ஃப்ரோசன் தான். இது எதுவுமே ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இல்லை. சிக்கனுமே வந்து நம்மளுக்கு தனித்தனியாகவும் கிடைக்கும். ஹோல் சிக்கன் சொல்லிட்டு இந்த மாதிரி பேக்டாகவும் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே வந்தோம்னா இந்த சைடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு பீஃப் ஸ்டீக்கு, ஸோ பீஃபில் என்னென்ன பார்ட்டெல்லாம் இருக்கோ எல்லா பார்ட்டுமே நம்மளுக்கு தனித்தனியாக போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் போர்க்கும். போர்க்கில் வந்து எல்லாமே தனித்தனியாக இருந்தது. போர்க்கு பெல்லிலாம் தனியாக வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுமே வந்து ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்னையுமே நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே தாங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து போர்க்கோட லிவர்லாம் பார்த்தேன். இங்கே போர்க்குன்னு இல்லை, பீஃபில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் சரி தனித்தனியாக போட்டு இந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து மட்டன், சிக்கன் தாங்க ரொம்ப ரேரு. அது கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம ஃப்ரோசன் ஐட்டம்ஸில் ஈஸியாக கிடைச்சிரும். ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சைடு நம்மளுக்கு தேவையான பட்டர், மில்க், சாக்லேட்ஸ், யோகர்ட்ஸ் அண்ட் ரெடி டு குக் இந்த நக்கட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க.
இந்த சைடு ஃபுல்லாகவே அதாங்க ஹாட் டாக்ஸு, சாசேஜஸ்ஸு, நக்கெட்ஸு இந்த மாதிரி ரெடி டு குக், ரெடி டு ஃப்ரை அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் ஆப்போசிட்டில் வந்து குக்கிங் ஆயில், ரைஸு, கீ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து நம்மளுக்கு பேபிஸ்க்கு ஃபார்முலா மில்க் பவுடர்ஸ் அதெல்லாமே அவைலபிளாக இருந்தது. இங்கே நிறையா பிராண்ட் இருந்தது. ஸோ டயப்பர் ஐட்டம்ஸ் அதெல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. இந்த சைடு நம்மளுக்கு கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த சைடு வச்சுருந்தாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு லாண்ட்ரிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ஃப்ளோர் கிளீனர், டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இந்த சைடு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபைல்ஸு, ஃபோல்டர்ஸு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அண்ட் இந்த சைடு டோட் பேக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அவைலபிளாக இருந்தது. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து பில்லிங்க்கு வந்தாச்சு. ஈவினிங் டைமாக தான் நாங்கள் வந்து க்ராசரி ஷாப்பிங் வந்திருந்தோம். இந்த ஊரில் பொதுவாகவே மக்கள் வந்து பயங்கரமாக பாடுறாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஷாப்பிங்க்கு வந்த ஒரு லேடி வந்து பயங்கரமாக பாடி, டான்ஸ் ஆடி, வைப் பண்ணிவிட்டு எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாகவே பெட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எஸ்எம் சூப்பர் மார்க்கெட்டில் க்ராசரிஸ் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கிறனால நம்மளுக்கு ஷாப்பிங்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபைனலாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு லிக்கர் ஷாப் இருந்தது. உள்ளே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக பாட்டில்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியில். இந்த லிக்கர் ஷாப்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஐஸ்கிரீம் கடை இருந்தது. இங்கே கோன் ஐஸ்கிரீம் கிடச்சிது. இந்த கோன் ஐஸ்கிரீம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி பயங்கர டெம்ட் ஆகிடுச்சு. பாப்பாவும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ நாங்கள் போயிட்டு பில்லிங் கவுண்டரில் தான் போய் இதுக்கு டோக்கன் வாங்கினோம். ஸோ நாங்கள் பில்லிங் கவுண்டரில் போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினோம். சாக்லேட் அண்ட் பிஸ்தாஷியோ ஃப்ளேவர்ஸ் தான் வாங்கினோம். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வாங்கினோம். நல்லா இருந்தது ஐஸ்கிரீம்.
ஸோ எங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் இல்லையா, நான் வாங்கின ஒவ்வொரு ஐட்டமோட ப்ரைஸும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபிலிப்பைன்ஸில் இருக்கிற கிராசரி ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குங்கிறதும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில் கிடையாது, பார்ட் 2ல. ஓகே மக்களே, உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி பிலிப்பைன்ஸ் ட்ராவல், ஃபுட்டு, ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாம் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க எல்லாரையும் நான் பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.